மினிமலிசம்னா என்ன? அது எக்ஸஸை ரிமூவ் பண்ணுறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுறது. எதுக்கு? ஸோ தட் வி கேன் டூ மோர் ஆஃப் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ் டு அஸ். நமக்கு எது முக்கியமோ அதை இன்னும் நிறைய செய்ய மற்ற நாய்ஸை எலிமினேட் பண்ணுற ப்ராசஸ் தான் மினிமலிசம். உங்களுக்கு சுற்றி இருக்கிற நாய்ஸ் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற நாய்ஸஸும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். மினிமலிசம்குள்ளே 2 விஷயம் அடங்கியிருக்கு. நம்பர் 1, கெட்டிங் ரிட் ஆஃப் எக்ஸஸ். நம்பர் 2, டூயிங் மோர் ஆஃப் வாட் யூ லவ். இந்த 2 ஃபேஸஸ்லேயும் நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பார்ட் 1, கெட்டிங் ரிட், க்ளீனிங் வர்சஸ் டீக்ளட்டரிங். க்ளீனிங்னா எக்ஸிக்யூஷன், மூவ்மெண்ட், ஒரு ஆர்டர் க்ரியேட் பண்ணுறது. இங்கே கொஞ்சம் ரிதம் இருந்தால் நல்லது. லைட் பீட் இருந்தால் பாடி மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், மொமெண்டம் வரும். க்ளீனிங்க்கு மியூசிக் கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும், பம்ப் அப் பண்ணும்படியாக இல்லை, பட் ஸ்டெடியாக. பட் டீக்ளட்டரிங் பண்ணுறது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டி. மைண்ட் ஓவர் பாடி, டிசிஷன் மேக்கிங் ஆக்டிவிட்டி. நிறைய மெமரிஸ் ஓவர் கம் பண்ணணும். உங்கள் பழைய ஐடென்டிட்டியாக இல்லை உங்களோட ஆஸ்பிரேஷ்னல் ஐடென்டிட்டியாக எதை விட்டு கொடுக்கணும், எதை எம்ப்ரேஸ் பண்ணணும். இங்கே ஓவர் எனர்ஜிலாம் வேணாம். உங்கள் செட்டிங் எமோஷ்னலாக உங்களை இன்னும் எக்ஸைட் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் வேணும், கிளாரிட்டி வேணும். ஆம்பியன்ட் மியூசிக் இல்லை ப்ரௌன் நாய்ஸ் பேக்ரவுண்டில் இருந்து உங்கள் டெசிஷன் மேக்கிங்கையும் டீக்ளட்டரிங்கையும் இந்த மியூசிக் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இஃப் த மியூசிக் புஷஸ் யூ எமோஷ்னலி, யூ வில் ரியாக்ட் டு இட். உங்கள் டீக்ளட்டரிங் ஹேஸ்டி அண்ட் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போது பார்ட் 2, டூயிங் மோர் ஆஃப் வாட் மேட்டர்ஸ். டீப் ஒர்க், கோல் ஓரியன்ட் பர்சியூட்ஸ், இல்லைனா உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறது. இதுலேயும் நீங்கள் சூஸ் பண்ணுற மியூசிக் உங்கள் அப்ஜெக்டிவ்க்கு பொறுத்து இருக்கணும். நீங்கள் க்ரியேட்டிவாக செய்கிறீங்கன்னா ஒரு வகையான மியூசிக், இல்லை ரிலாக்ஸிங்காக ஏதாச்சும் ஒரு ரீடிங் மாதிரி செய்கிறீங்கன்னா இன்னொரு கைண்ட் ஆஃப் மியூசிக் தான் உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, ரைட் பண்ணும்போது, க்ரியேட் பண்ணும்போது பிரெயின் அவுட்புட் ஜெனரேட் பண்ணுது. இங்கே ஸ்டெடி ரிதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், மாட்ரேட்டான ஒரு டெம்போ, ப்ரெடிக்டபிளான ஒரு பேட்டர்ன். க்ரியேட்டிங் இஸ் அவுட்புட் ஹெவி ஒர்க். ஸோ கொஞ்சம் உங்களை முன்னாடி கொண்டு போகும்படியான மியூசிக் இது இருந்தால் ப்ராக்ரஸ் சஸ்டெயின்டாக பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிரிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் கம்பீட்ஸ் வித் லாங்குவேஜ். உங்கள் பிரெயினுக்கு தெரிஞ்ச சாங்ஸ் இருந்தால் கவனம் அதில் போயிடும், க்ரியேட்டிவிட்டியில் இருக்காது. உங்கள் பேண்ட்வித் எல்லாம் வேஸ்ட் ஆகும். அதுவும் நம்ம இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணுறோம், ஆனால் தமிழில் பாட்டு ஓடுது அப்படின்னா அதுவே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆகும். ரீடிங்க்கு லோவர் ஸ்டிமுலேஷன் தான் பெட்டர். சாஃப்ட் ஆம்பியன்ஸ் இல்லை ஆல்மோஸ்ட் சைலன்ஸ். ரீடிங் அப்படிங்கிறது இன்புட் ஹெவி ஒர்க், அதுக்கு காமான என்விரான்மெண்ட் தான் தேவை. டாஸ்க் பேஸ்ட் மியூசிக், இதை நான் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய எனேபிளராக இருக்கிறது brain.fm. ஃபோக்கஸ், டீப் ஒர்க், ரீடிங், ரிலாக்ஸிங் அப்படின்னு உங்கள் அட்டென்ஷனை கைட் பண்ண ட்ரை பண்ணும்படியான ஸ்ட்ரக்சர்ட், சயின்டிஃபிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸ் தர ஒரு சர்வீஸ். ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் அப்சர்வ் பண்ணுங்கள், என்னோடய ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதா இல்லையா. யூஸ் லைஃப் அண்ட் பிளாக் கோட் ஃபார் ஃப்ரீ ட்ரையல். மியூசிக் ஒரு பவர்ஃபுல்லான டூல். பிஸ்னஸஸும் இதை யூஸ் பண்ணுது. ஷாப்பிங் மால்ஸில் ஸ்லோவர் டெம்போ யூஸ் பண்ணிங்கன்னா பீப்புள் வில் ஸ்டே மோர். அதுவே ஒரு துணி கடையில் அப்பீட்டாக மியூசிக் வச்சான்னா யூ ஆர் டெம்ப்டட் டு ட்ரை ஆன் மோர் க்ளோத்ஸ் அண்ட் பேம்பர் யோர் செல்ஃப். செலவு பண்ணுவீங்க. ஏர்போர்ட்ஸில் காம் ஆம்பியன்ஸ் வச்சா ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி. என்வாயன்மெண்ட் ஷேப்ஸ் யுவர் பிஹேவியர். ஸோ நம்ம ஏன் நம்ம பர்சியூட் ஆஃப் பெட்டர் அண்ட் மோர் மீனிங்ஃபுல் லைஃப்க்கு மியூசிக்கை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணக்கூடாது? மியூசிக் முக்கியம்தான், ஆனால் அது மட்டும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தராது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்டிவ் என்னன்னு டிஃபைன் பண்ணுங்கள். டீக்ளட்டரிங்க்கு இந்த ஷெல்ஃபை நான் 30% ரெடியூஸ் பண்ணுறேன், இல்லை இந்த 2 பேக்ஸ் ஃபுல்லாக நான் கிளியர் அவுட் பண்ணுவேன். சும்மா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணாதீங்க. 90 மினிட்ஸில் என் நெக்ஸ்ட் வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டை நான் அவுட்லைன் பண்ணி வச்சுருவேன். டீப் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஓப்பன் என்டடாக கோல்லாம் செட் பண்ணாதீங்க. த பிரெயின் லவ்ஸ் ஃபினிஷ் லைன்ஸ். கிளியர் எண்ட் பாயிண்ட் இருந்தால் அது இங்கங்கே அலைப்பாயாமல் ஃபோக்கஸ் பண்ணும். மினிமலிசம் ஆஃப் திங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் ரிமூவ் ஆகும். டீப் ஒர்க் செஞ்சால் இன்டர்னல் நாய்ஸஸ் குறையும். சவுண்ட் டிசைன் இது 2ஐயும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற பிரிட்ஜ் மாதிரி. ஸோ சவுண்ட் டிசைன் பண்ணும்போது நீங்கள் சும்மா ஒரு பிளேலிஸ்ட் எல்லாம் சூஸ் பண்ணல,
யூ ஆர் டிசைனிங் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அப்புறம் என்ன, உங்கள் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக ஸ்கை ராக்கெட் ஆகும்.